வணக்கம் மக்களே, இன்றைக்கி சிக்கனையும் காடை முட்டையும் வச்சு ஒரு அருமையான ஒரு சிக்கன் காடை முட்டை கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 10 வரமிளகா, பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் நம்மளுடைய மசாலா, சிக்கன் மசாலாவுக்கு சிக்கன் மசாலா பொடி, கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இந்த கடாயில் நம்ம எண்ணெயை ஊற்றி முட்டையை லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போது முட்டையை நம்ம லைட்டாக இந்த எண்ணெய் சூடானோன்னா முட்டையை வதக்கி நம்ம எடுத்துடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம். இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது நல்லா முட்டையை வதக்கியாச்சு. இந்த 8 காடை முட்டையும் நம்ம தனியாக எடுத்துடலாம். அதே கடாயில் இப்போது 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போது நான் இதில் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 10 முந்திரியை போட்டு ஒரு வதக்கி இருக்கணும். அதனால் நம்ம இந்த வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வதக்கிக்கலாம். இந்த 10 முந்திரி பருப்பை இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணுன்னா முந்திரியை அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 3 தக்காளியை சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்ச மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற சிக்கனை 1 கிலோ சிக்கன் நான் எடுத்துருக்கிறேன். இது போனோடு தான் சேர்த்து எடுத்துருக்கிறேன். அதனால் நீங்களும் இதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷுக்கு போனோடு எடுத்துக்கங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதையே அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா சுண்டுற வரைக்கும் இப்படியே நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வரமிளகாயை இதோடு சேர்க்கணும். அப்போ தான் காரம் நல்லா கறியில் நல்லா இறங்கும். இப்போது தண்ணி சிக்கன்லேருந்து நல்லா சுண்டி போச்சு. இந்த ஸ்டேஜில் வரமிளகா 10 வரமிளகா விதை எடுத்ததை சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். வெயிட் பண்ணலாம்.
இப்போது நம்ம வந்து இந்த காடை முட்டையை நம்ம இதில் சேர்த்திடலாம். இப்படியே வந்து தண்ணி சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா தண்ணி நம்ம சுண்ட விடணும். அப்போ தான் வந்து கறி நல்லா வேகும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகி நம்மளுக்கு முட்டை, காடை முட்டை சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் டச்சாக நம்ம நறுக்கின கொத்தமல்லி தலையை அப்படியே பரபரன்னு தூவி இப்படிக்கா ஒரு பரட்டு அப்படிக்கா ஒரு பரட்டுனா அப்படி இருக்கும். இருங்க பரட்டிடலாம். இப்படிக்கா ஒரு பரட்டு அப்படிக்கா ஒரு பரட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.